வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. பயம், எதுக்கெடுத்தாலும் பயம்தான் அதிகமாக இருக்கும். பயம் பயம் பயம், எங்கே போனாலும் பயம். வாழ்க்கையில் பயம் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவசியம் இருக்கிறது. எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தும் போது பயம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மளுக்கு எதை எடுத்தாலுமே ஒரு மனபயம் இருந்து கொண்டே இருக்கும். இதை செஞ்சால் அதாயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, இப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக நமக்கு போய்கிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும், எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும், இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நண்பர்கள், அதற்கு உண்டான எண்கள் அதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அந்த பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களை நாம் எப்படி பயன்படுத்தினால் அங்கே இந்த மாதிரி பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரிய வரும். இப்போ பயம் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பயமாகவே இருக்கிறது. ஒரு வேலைக்கு போனாலும் அதிலே பயமாக இருக்குது. வெளியே போனாலே குடும்பத்தை நினச்சி பயமாக இருக்குது. அடுத்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னா ஏதாவது ஆயிருமா, அப்படி ஆயிருமா, நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, இப்படின்ற பயம் மட்டுமே வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய எண்களை சரியாக பார்த்து பயன்படுத்த வேண்டும். என்ன சார், எல்லா நம்பரையும் நம்ம பார்த்தா சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது தனித்தனியாக தன்னுடைய வேலையை அழகாக செய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த ஒரு எண்ணை இவர்கள் வைத்திருந்தால் அங்கே பயம் மட்டுமே அதிகமாக போய்கொண்டே இருக்கும். 50 அப்படின்ற எண்ணை நாம் வைத்திருக்கும் போது, அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு எதிர்மறையாகத்தான் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அப்போ இந்த எண்களை நாம் எப்படி மாற்றி பயன்படுத்த வேண்டும்? அதாவது இந்த 50 அப்படின்ற எண் எந்த எந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலேயே வரும். ஒருத்தட்ட என்னிட்ட 50 அப்படின்ற நம்பர் என்னிட்ட இல்லவே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய செல்ஃபோன் நம்பர்களில் கூட்டுத்தொகையாக பார்க்கும்போது 50 அப்படின்ற எண் அங்கே வரும். அப்போ 50 அப்படின்ற எண் செல்ஃபோன் எண்களில் நம்ம எந்தெந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த பயம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அங்கே 50 அப்படின்ற நம்பர் அங்கே ஆட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலை நினைத்து அவர்கள் பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ குழந்தைகள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இந்த 50 அப்படின்ற எண் அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கும், குழந்தைகளை நினைத்து பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ குடும்பம் அப்படின்ற ஸ்தானத்தில் அங்கே 50 அப்படின்ற நம்பர் அங்கே வரும்போது குடும்பத்தை நினைத்து பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ வண்டி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி எண்களில் 50 50 இது ஃபேன்சி நம்பர்னு எடுத்துடுறாங்க. அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 50 அப்படின்ற நம்பர் தான் அங்கே வேலை செய்யும். இரண்டாவது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அங்கே 50 தான் வேலை செய்யும். அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 10. பயம் இருந்து கொண்டே இவர்களுக்கு இருக்கும். மனபயம் அவசியம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது முதல் ஓனராக இருந்தாலும் சரி, இரண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி. அப்போ 2 ஓனர்களாக இருந்தால் அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வண்டியை ஓட்டும் போது அவர்களுக்கு இருக்கும். யார் பேரில் இருக்குதோ அவர்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வண்டியை எடுத்து ஓட்டும் போது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனபயம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த 50ஆம் நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்டு பண்ணிட்டு நல்ல எண்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த நல்ல எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள், இயற்கையில் சக்தி அற்ற நண்பர்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. அந்த எண்களில் உங்களுக்கு உண்டான ஜாதக பிரகாரம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகிகளையும் உங்களுடைய கிரக பலத்தையும் நாம் எடுத்து அதன் பிறகு உங்களுக்கு நம்பர்களை தேர்வு செய்து அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். ஒரு மன பயம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்.
ஒருத்தர் ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 5050 இந்த எண்ணை போட்டு அவர் பணம் எடுக்கிறார் அப்படின்னாக்கும் பணம் எடுக்கும் போதே அவருக்கு ஒரு பயம் வந்துடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் நமக்கு எப்படி செலவாகும், விரயமாயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும் போதே அவருக்கு பணம் வருமா வராதா, ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருமா ஆகாது, இப்படின்ற எதிர்மறை சிந்தனைகள் தான் அதிகமாக அங்கே போயிட்டுருக்கு. அப்போ அந்த பணம் நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னாலும் அங்கே விரைய செலவுகளை அங்கே வந்து கொண்டு போய் நிறுத்தும். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல எண்களை நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ இந்த 50 அப்படின்ற எண்ணை நாம் எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது சிறப்பு. சரிங்களா? இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.